பேங்க் மேனேஜர் அதிர்ச்சியில் உறைந்தார். என்ன சார் இது? 1 கோடி ரூபாய் லோனை ஒரே மாசத்துல ஒரே இன்ஸ்டால்மெண்ட்ல முழுசா ரீபே பண்றீங்க? செய்யற தொழில்ல ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருந்தா இதொன்னும் கஷ்டமே இல்லை. பிரிண்டிங் பிரஸுக்காக லோன் வாங்கினீங்க, என்னதான் குவாலிட்டினாலும் பிரிண்டிங்ல ஒரே மாசத்துல 1 கோடி ரூபாய் லோனை கட்ட முடியுமா? முடியும் சார், ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருந்தா முடியும். அப்படி என்ன பொல்லாத ப்ராடக்ட் குவாலிட்டி? அடுத்த மாசம் சொல்றேன். 1 மாசம் போயிற்று. மண்டை வெடித்து விடும் போல காத்திருந்த மேனேஜர் லோன் வாங்கியவரை சந்தித்து, இப்பவாவது சொல்லுங்களேன் என்றார். நான் கொடுத்த பணம் பூரா சர்க்குலேஷன்ல போயிடுச்சா? ஆச்சு. ஏதும் கம்ப்ளைண்ட் இல்லையே? இல்லையே. ஏன்? அதான் என் ப்ராடக்ட் குவாலிட்டி. புரியல. இதுல எங்கேர்ந்து ப்ராடக்ட் குவாலிட்டி வந்தது? நான் கொடுத்தது பூரா என் பிரஸ்ல அடிச்ச நோட்டு. எவ்வளவு சுப்பீரியர் குவாலிட்டியா இருந்தா இதுவரைக்கும் கம்ப்ளைண்டே வராம இருக்கும்?